ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஸ்பெஷல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான காரசாரமான பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியானது, குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். மசாலாலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது ரசம் சாதத்து கூட, சாம்பார் சாதத்து கூட தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுதான் காரம் சிக்கனுக்கு. நான் ஒரு 7-8 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு இடிக்கல்லில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இப்படி இடித்து சேர்க்குறப்போ இந்த சிக்கன் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போது இது நல்லா அரைச்சாச்சு. இது கூட மஞ்சத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சிக்கன் செய்ய போயிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடாயை நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா இது கூட நல்லெண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்கிறப்போ இந்த சிக்கன் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால தான். இப்போ இது கூட தாளிப்புக்கு கடுகு 1 டேபிள் ஸ்பூன். இது பாதி பொரிஞ்சிக்கிட்டே இருக்கிறப்பவே அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வரமிளகாயை சேர்த்திக்கலாம். கூடவே கருவேப்பிலை 2 கொத்தளவுக்கு சேர்த்திக்கோங்க தாராளமாக. இப்போ இது நல்லா செவந்து வரட்டும். இது நல்லா செவந்ததுக்கப்புறமா இது கூட அடுத்ததாக 2 பத்தை இல்லைன்னா 3 பத்தை அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இந்த தேங்காய் சேர்த்துறப்போ இந்த சிக்கன் நம்ம கடித்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் இதை சேர்த்திக்கிறது. இது செவந்து நல்லா வரட்டும். இப்போ இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட அடுத்ததாக நம்ம 100 கிராம் அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். சேர்த்திட்டு எல்லாம் நல்லா வதக்குங்க. எல்லாமே நல்லா வதங்கி வெந்து வரட்டும். அடுத்ததாக நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுது இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்குங்க. இதோட பச்சைத்தன்மையெல்லாம் போகட்டும். இது நல்லா இப்போது வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்திக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் சிக்கன் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நல்லா 2-3 டைம் கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்திக்கோங்க. இதுக்குள்ளே ஏற்கனவே உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் கலந்து இருக்கிறனால இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக போட தேவை கிடையாது. அதனால் உப்பு இதில் சேர்த்துருக்கனால மறுபடியும் உப்பு போட தேவையில்லை. இப்படி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஊற வச்சு செய்கிறப்போ இந்த சிக்கன் பள்ளிப்பாளையம் சிக்கன் டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நார்மலாகவும் இந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. எல்லாத்தையும் நல்லா 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. தண்ணி கொஞ்சம் விட்டு வரட்டும். அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இதை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மீடியம் அளவுக்கு கூட கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி சின்ன பீஸ் இருக்கிறப்போ நம்ம எடுத்து கடித்து சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். அதனால தான். இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி நறுக்குன்னு சேர்த்திக்கோங்க. இப்படி சேர்த்தி நம்ம வதக்கிறப்போ நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. தண்ணியும் கொஞ்சம் நல்லா விட்டு வந்திருக்குது. இந்த டைமில் நம்ம தண்ணி கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். இல்லைன்னா ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக, நிறையா வேண்டாம். போதும், இந்த அளவுக்கு சேர்த்துனா போதும் தண்ணி. ஏன்னா ஃப்ரை பண்ணுறோம், அதனால தான் சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ இந்த சிக்கன் வெந்து வரட்டும் நல்லா. இப்போ மூடி நல்லா போட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி விட்டு நல்லா
வெந்து வந்திருக்குது. கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. இப்படி இந்த வரமிளகாய் செய்கிறப்போ கலர் வந்து மாறி இதுக்கு வந்து மிளகாய் எதுவுமே தேவை கிடையாது. இதோட டேஸ்ட்டே ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து ஓப்பன்லேயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிரும். அப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம நறுக்கிய கொத்தமல்லியை தூவிக்கலாம். தூவிட்டு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்பயும் சிக்கன் வந்து மசாலா போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்டியாக ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்கும். கடைசியாக வந்து நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. நல்லா காரஞ்சாரமாக நல்லா இருக்கும் இந்த குளிர்காலத்தில் இந்த மாதிரி சாப்பிட்றப்ப. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் வந்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.